நாம அழகாத்தான் இருக்கிறோமா? இந்த கேள்வி நமக்குள்ள வராத தருணம் இருக்காது. நாம எல்லாருமே அழகுதான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுது. ஒரு காட்டுல நிறைய பறவைகள் வசிச்சு வந்துச்சான். அங்க வசிச்ச ஒரு குயில் தான் மட்டும் கருப்பா இருக்கிறோமே, மத்த பறவைகள்லாம் எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு பெரிய திருவிழா நடந்துச்சான். மயில் தோகைய விரிச்சு ஆட தொடங்குச்சான். அதோடைய அழக பார்த்து எல்லா பறவையும் ஆஹா என்ன ஒரு நடனம் அப்படின்னு பாராட்டுச்சான். ஆனா குயிலோ ஐயோ நமக்கு இப்படி ஒரு அழகில்லையே அப்படின்னு ஏங்கி தவிச்சுச்சான். இத பார்த்த சிங்கம் அழகான மயிலே இப்போ நீ பாடு அப்படின்னு கட்டளையிட்டுச்சான். மயிலும் நல்ல உற்சாகமா பாட தொடங்கிருச்சான். ஆனா மயிலுடைய குரல் யாருக்குமே கேட்க சகிக்கவில்லை. அத பார்த்த குயில் நான் மயிலு போல அழகில்லதான், ஆனா என்னுடைய குரல் மிக இனியது அப்படின்னு சொல்லி பாட தொடங்குச்சான். எல்லா பறவைகளும் குயிலோட குரலை பாராட்டுச்சான். கடைசியா சிங்கம் சொல்லுச்சான், உலகத்துல பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பும் ஒரு குறையும் இருக்கும். குறைய மட்டுமே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. எது திறமையும் அதை மேம்படுத்தி பெயரும் பாராட்டும் வாங்கணும். அந்த நிமிஷத்துல தன்னோட தவற உணர்ந்த குயில் அதுக்கு பிறகு தன்னுடைய கருப்பு நிறத்தை பத்தி கவலைப்படவே இல்லை அப்படின்னு முடியுது. பீகார் மாநில நாட்டுப்புற கதை ஒன்று. அழகாகிறோம் நினைச்சு தன்னைத்தானே வருத்திக்கிறவங்களையும் தன்னோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறவங்களையும் நினைச்சா வருத்தமாக தான் இருக்கும். இந்த கதைகள் அதையெல்லாம் மாத்தட்டும்.